Hello guys, welcome to DST Anime. நான் தான் ஹோஸ்ட் பேசுறேன். ஹாய் चलो. இந்த வீடியோல நம்ம Boruto 2 Blue Vortex சாப்டர் 22 ஓட ஸ்னீக் பிக்க பத்தியும் சாப்டர் 22 ல என்ன நடக்கலாம் ஏது நடக்கலாம்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயத்தெல்லாம் நான் சொல்ல போறேன். சோ இதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் தியரி இருந்தா அத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே गाइस, இந்த வீடியோ செம்ம இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எப்பவும் போல வீடியோக்கு லைக் தட்டி தட்டி விடுங்க, அப்பதான் இந்த வீடியோ ஒரு நல்ல வீடியோன்னு யூடியூப் அல்காரிதம் எல்லாருக்குமே புஷ் பண்ணி காமிக்கும். அதே மாதிரி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை அமைக்க வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோன்றது உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன்ல வரும். சார் ரைட் गाइस, வளவலாம் பேசாம வீடியோக்குள்ள போயிரலாமா? ஓகே गाइस, இந்த சாப்டர் 22 ஓட ஸ்னீக் பிக்லயே ஒரு தரமான ஃப்ரேமை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ஸ்னீக் பிக்கே இப்படி சூப்பரா இருக்குன்னா சாப்டர் எந்த அளவுக்கு சூப்பரா இருக்க போகுதுன்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. அதாவது போன சாப்டர்ல நம்ம ஜூரா பொருட்டோ பேட்டில் கிரவுண்ட்ல இறங்கின உடனே அவனை சென்ஸ் பண்ணிருப்பான். ஏற்கனவே கோஜியும் பொருட்டோ கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பான், இந்த மாதிரி நீ பேட்டில் கிரவுண்ட்ல இறங்கின அடுத்த செகண்டே ஜூரா அவனை சென்ஸ் பண்ணிடுவான்டா, ஸோ போகாத அப்படின்ற மாதிரி கோஜி பொருட்டோ கிட்ட சொல்லியும் பொருட்டோ அதை கேட்காம பேட்டில் கிரவுண்ட்ல இறங்கிருப்பான். அப்படி அவன் இறங்கின உடனே ஜூரா பொருட்டோ சென்ஸ் பண்ணிருப்பான். அதோட போன சாப்டர் முடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த சாப்டர் 22 ஓட ஸ்னீக் பிக்ல நம்ம ஜூரா அந்த பேட்டில் கிரவுண்டுக்கு ஒரு கிளாக் ரிம் முதுகுல இருக்க கிளா மார்க்ஸை யூஸ் பண்ணி வெளியே வரான். போன சாப்டர்ல கிளாக் ரிம்ஸை யார் யூஸ் பண்ணான்னு நம்ம எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். ரியூ தான் கிளாக் ரிம்ஸை யூஸ் பண்ணிருப்பான். அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிளாக் ரிமோட கிளா மார்க்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம ஜூரா அந்த பேட்டில் கிரவுண்டுக்கு என்ட்ரி ஆகுறான். சோ கோஜி கசின் சொன்ன மாதிரி நம்ம ஜூரா டைரக்டா பொருட்டோவை கொல்றதுக்கு போகாம அதுக்கு எதிர்மாறா இந்த பக்கம் மீட்ஸ்கி, சரடா, அரயாண்டியோட இவங்க இருக்க இடத்துக்கு என்ட்ரியை கொடுக்குறான். ஜூரா டைரக்டா பொருட்டோ இருக்க இடத்துக்கு அப்பீர் ஆகாம இந்த இடத்துல அப்பீர் ஆகிறானா எனக்கு தெரிஞ்சு மூணு ரீசன் தான் இருக்கு. ரீசன் நம்பர் 1 என்னன்னா, போன சாப்டர்ல கொனஹாமரு vs மாட்சுரின்ற ஃபைட் நடந்திருக்கும். அந்த ஃபைட்ல நம்ம பொருட்டோ தக்காளி தாறுமாறான என்ட்ரியை கொடுத்திருப்பான். இப்படி பொருட்டோ ஒரு தரமான என்ட்ரியை கொடுக்கறது மட்டும் இல்லாம அவன் என்ட்ரியான அடுத்த செகண்டே மாட்சுரியை துண்டு துண்டா வெட்டிருப்பான். சோ மாட்சுரி இப்படி பொருட்டோவால துண்டு துண்டா வெட்டப்பட்டதுனால அவ கொஞ்ச நேரத்திலே டிசன்டிகிரேட் ஆயிருக்கலாம். அப்படி அவ டிசன்டிகிரேட் ஆயிருந்தானா ஜூராவால அவ உடம்புல இருக்க கார்மாவை யூஸ் பண்ணி பொருட்டோ இருக்க இடத்துக்கு அப்பீர் ஆக முடியாது. அதனால ஜூரா இந்த பேட்டில் கிரவுண்டுக்கு என்ட்ரி ஆகிறதுக்கு வேற ஆப்ஷனே இல்லாம இந்த இடத்துல அப்பீர் ஆகி இங்க இருந்து டைரக்டா பொருட்டோ இருக்க இடத்துக்கு பறந்து போய் அவன் கூட சண்டைக்கு போலாம். அடுத்ததா ரீசன் நம்பர் 2 என்னன்னா, கொனஹாமரு vs மாட்சுரி ஃபைட்ல என்ட்ரி ஆன பொருட்டோ ஒரு க்ளோனா இருக்கலாம். பட் ஆப்வியஸா இது நடந்திருக்க அதிக சான்ஸ் இல்ல. ஏன்னா பொருட்டோவோட க்ளோன் தான் இந்த பேட்டில் ஃபீல்டுக்கு அப்பீர் ஆயிருக்குனா போன சாப்டர்ல கோஜி காசின் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த அளவுக்கு பயந்துருக்க மாட்டாரு. இந்த மாதிரி இந்த பைப்ல எல்லா பிளானையும் சொதப்புதே அப்படின்னு கோஜி காசின் போன சாப்டர்ல பயந்துருப்பாரு. அதே சமயத்துல கோஜி காசின் பக்கத்துல நின்றுகிட்டு இருந்த பொருட்டோவும் காணாம போயிருப்பான். அப்படின்னா அந்த பேட்டில் ஃபீல்டுக்கு வந்தது ரியலான பொருட்டோவா இருக்கிறதுக்கு தான் அதிக சான்ஸ் இருக்கு. ஒருவேளை பொருட்டோ அவனோட க்ளோனை யூஸ் பண்ணியிருந்தானா ஜூரா அந்த இடத்துல அப்பீர் இருக்குது பொருட்டோட க்ளோன் தான் அப்படின்றத சென்ஸ் பண்ணி ஒரு க்ளோன் கூட சண்டை போடுறதுக்கு பதிலா இந்த பைபிள் எவனையா தூக்கிட்டு போனோம்னா ரியலான பொருட்டோ நம்மளை தேடி தானா வருவான் அப்படின்னு நம்ம ஜூரா ஒரு மாஸ்டர் பிளானை போட்டு இந்த இடத்துக்கு அப்பீர் ஆயிருக்கலாம். அடுத்ததா மூணாவது ரீசனும் கிட்டத்தட்ட ரெண்டாவது ரீசன் வரையே தான் இருக்கும். அதாவது ரியலான பொருட்டோ அந்த பேட்டில் ஃபீல்டுக்கு அப்பீர் ஆயிருந்தாலும் நம்ம ஜூரா டைரக்டா பொருட்டோ கூட சண்டை போறதுக்கு பதிலா சரடா ஆர் மீட்ஸ்கி இவங்க ரெண்டு பேர்த்த யாராச்சும் தூக்கிட்டு போனோம்னா பொருட்டோ இவங்க காப்பாத்துன்ற பேர்ல தானா ஜூராவோட ட்ராப்ல விழுவான். சோ இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்காண்டி தான் நம்ம ஜூரா டைரக்டா பொருட்டோவை அட்டாக் பண்றதுக்கு பதிலா இந்த இடத்துல அப்பீரா இருக்கான் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஆக்சுவலா இப்போதைக்கு பொருட்டோவிலே ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான பர்சன் அது ஜூரா தான். சோ ஜூரா நினைச்சானா டைரக்டா பொருட்டோ கூட ஒன் சண்டை போடலாம். அந்த வகையில என்னதான் என்னோட மூணாவது ரீசன் கொஞ்சம் பெத்தட்டிக்கா இருந்தாலும் இது நடக்கிறதுக்கு ஒரு சில சான்சஸ்ன்றது இருக்கு. ஏன்னா நம்ம ஜூரா மத்த சிஞ்சூஸ் மாதிரி கிடையாது. அவன் டைரக்டா 10 டெயில்ஸோட ரீஇன்கார்னேஷனே சொல்லலாம். மத்த சிஞ்சூஸ் எல்லாமே ஹியூமன்ஸோட சாக்ராவை அப்சர்வ் பண்ணி கிரியேட் ஆனது. சோ அதுங்களுக்கு ஒரு சில எமோஷன்ஸ்ன்றது இருக்க சான்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு மாட்சுரி எடுத்துக்கோங்களேன். மாட்சுரிக்கு லவ்ன்ற ஒரு எமோஷன் இருந்திருக்கும். பட் இந்த எமோஷன்ஸ் ஜூராவுக்கு லேக் ஆகும்னு நினைக்கிறேன். சோ அந்த லவ்ன்ற எமோஷன் ஒருத்தவங்களை எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறக்காண்டி நம்ம ஜூரா சரடாவை கடத்திட்டு போறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. அப்போ பொருட்டோ சரடா மேல இருக்க லவ்னால அவளை காப்பாத்துறதுக்காண்டி என்னென்னலாம் பண்றான் அப்படின்றத பார்த்து ஜூரா லவ்ன்ற எமோஷனை புரிஞ்சுக்கலாம். இதை ஜஸ்ட் என் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டு இருந்தா ஒரு சின்ன தியரி, நல்லா இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சோ இந்த ஸ்னீக் பிக்ல நம்ம ஜூரா ஒரு கிளாக் ரிமோட கிளாமாக்ஸ் மூலமா இந்த பேட்டில் ஃபீல்டுக்கு அப்பீர் ஆகுறான். அதை ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் பண்றதே நம்ம மீட்ஸ்கி தான். ஏன்னா அந்த இடத்துல இருந்தது மொத்தம் 4 பேர் தான். அதுல யோடோ ஏற்கனவே செத்துட்டா. அரயா யோடோ இறந்த டிப்ரெஷன்லயே செம ட்ராமடைஸ் ஆயிருக்கலாம். சரடா ரியூ கூட சண்டை போட்டதுல அவளோட சாக்ராவை ஓவர் யூஸ் பண்ணனால அன்கான்சியஸ் ஆயிட்டா. மிச்சம் இருக்குது நம்ம மீட்ஸ்கி மட்டும் தான். அவன் தான் ஃபர்ஸ்ட் நம்ம ஜூராவை நோட்டீஸ் பண்ணி என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகுறான். அதோட இந்த ஸ்னீக் பிக்ன்றது முடிஞ்சிருக்கு. சோ அந்த இடத்துல மீட்ஸ்கி ஒருத்தன் மட்டும் தான் இப்போதைக்கு கான்சியஸா ஜூரா கூட சண்டை போடுற அளவுக்கு ரெடியா இருக்கான். பட் அரயா யோடோ இறந்ததை பார்த்து ட்ராமடைஸ் ஆகி உட்காந்துருப்பான். ஏன்னா பிளாஷ்பேக்லயே நம்ம அரயா யோடோவை லவ் பண்ற மாதிரி ஒரு சில சீக்வன்ஸ்
எல்லாம் காமிச்சிருப்பாங்க. இப்படி அவன் ட்ராமடைஸ் ஆகி உட்காந்துருக்க சமயத்துல திடீர்னு அந்த இடத்துக்கு இன்னொரு சிஞ்சு அப்பேர் ஆச்சுன்னா அவனோட மைண்ட் எப்படி இருக்கும்? இவோட இழந்துட்டோம், அந்த வெறியை ஃபுல்லா இவன் மேல கட்டி இவனை போட்டு தள்ளிடுவோம் அப்படின்ற மாதிரி நம்ம அரையா நினைச்சு ஜூரா கூட சண்டைக்கு போலாம். என்னதான் அரையா முக்குனாலும் ஜூராவை அவனால நாக் அவுட் பண்ண முடியாது. சோ யோடோ எப்படி பரலோகத்துக்கு போனாலும் அதே மாதிரி நம்ம அரையாவுமே நம்ம ஜூரா அவ பின்னாடியே பரலோகத்துக்கு அனுப்பி வைக்கலாம். ஒருவேளை இது எதுவுமே நடக்கலன்னா த ஒன்லி ஆப்ஷன் நம்ம மீட்ஸ்கி மட்டும் தான். மீட்ஸ்கி அவனோட சேஜ் மோட யூஸ் பண்ணி ஜூரா கூட சண்டை பண்ணணும். பட் ஜூராவை அவனால நாக் அவுட் பண்ண முடியாது, அது வேற விஷயம். பட் மீட்ஸ்கி இப்படி ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருக்க சமயத்துல அந்த இடத்துக்கு ஒரு மாசான என்ட்ரியோட கவாக்கி அப்பியர் ஆகணும். இப்படி கவாக்கி என்ட்ரி ஆனோடனே நம்ம ஜூரா நீ ஏற்கனவே என்கிட்ட அடி வாங்கின பைபிள் தானடா அப்படின்னு கவாக்கி அண்டர் எஸ்டிமேட் பண்ற சமயத்துல கவாக்கி ஏதாச்சும் ஒரு மாசான மூமெண்ட் போட்டு ஒரே அடியில ஜூராவை கதிகலங்கிற மாதிரி காமிச்சாங்கன்னா தக்காளி தாறுமாறா இருக்கும். ஸோ பொருட்டோ ஏற்கனவே சொல்லியிருப்பான் ஜூராவை என்னால் தனியாக தடுக்க முடியாது, உன்னோட ஹெல்ப் வேணும் அப்படின்ற மாதிரி கவாக்கிட்ட சொல்லியிருப்பான். அதே விஷயம் தான் கவாக்கிக்கும் பொருந்தும் நினைக்கிறேன். கவாக்கியால பொருட்டோ இல்லாம ஜூராவை தனியாக டிஃபீட் பண்ண முடியாது. ஸோ கவாக்கி இந்த மாதிரி ஜூரா கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க சமயத்திலே அந்த இடத்துக்கு பொருட்டோவை அப்பியர் ஆனா வேற மாதிரி இருக்கும். இது எல்லாமே என்னோட தீரி தான். இதுல ஏதாச்சும் ஒன்று நடந்துச்சுன்னா அதுக்கு கம்பெனி பொறுப்பு கிடையாது. இதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் தீரி இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதே மாதிரி நான் சொன்ன இந்த தியரிஸ்ல எது நடக்கும்னு உங்களுக்கு தோணுதோ அதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோக்கு இன்னும் லைக் போடாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்பதான் இந்த வீடியோ ஒரு நல்ல வீடியோன்னு யூடியூப் அல்காரிதம் எல்லாத்துக்குமே புஷ் பண்ணி காமிக்கும். அதே மாதிரி இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ நம்ம சேனல்ல அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு அதிக சான்ஸ் இருக்கு. அதனால அந்த ரெட் கலர்ல இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தட்டி விட்டுட்டு அந்த பெல் ஐக்கான் அமைக்க வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோன்றது உங்களுக்கு அடுத்தடுத்து உடனே நோட்டிஃபிகேஷன்ல வரும். சரி ரைட் கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டி சினிமா சேனல்ல போற எல்லா வீடியோ பிடிக்கும். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே கைஸ், இதே மாதிரி அமேசிங்கான வீடியோல பார்க்கலாம். Until then, bye from DXD Anime.